அவர் பக்தி இல்லாத மனுஷன், தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாரு, தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாரு. அவரு நான் ஸ்டாப் சப்ஜெக்ட் இருக்காம பேசுவார். அவர் பக்தி உள்ள மனுஷன் அல்ல. அந்த எலிஷா இருக்கிறாரு, ரொம்ப தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன், தேவ பக்தி உள்ள மனுஷன். நம்மை பெட்டி நம்மை பார்த்தவங்க, நம்ம கேட்டவங்க, நம்மளோட ஊழியம் தெரிஞ்சவங்க நம்ம போயிட்டு அதை சொல்லணும், நம்ம போயிட்டு அந்த சாட்சி நம்ம எடுக்கணும். இந்த ஊழியக்காரன் ரொம்ப பக்தி உள்ள ஊழியக்காரன். இந்த ஊழியக்காரன் நல்ல சிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல சிங்கர் அப்படின்வாங்க, நல்ல பிரசங்கியார் சொல்லுவாங்க, நல்ல எழுப்புதல் ஊழியக்காரன் சொல்லுவாங்க, எழுப்புதல் பிரீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தி உள்ள ஊழியக்காரங்க சொல்றாங்களா இல்லையா? இந்த பாஸ்டர் வந்த உடனே இடம் வாங்கிட்டாரு. இந்த பாஸ்டர் வந்த உடனே ஜனங்களும் பயங்கரமா வந்துட்டாங்க, கூட்டம் அதிகமாகி போச்சு, ரொம்ப எழுப்புதல் அப்படி சொல்றாங்க. ஆனா பக்தி உள்ள ஊழியக்காரங்க சொல்றாங்களா? ஏன் சொல்லல? கேஜி பெற்று ஏன் சொல்லல தெரியுமா? அவங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு சொல்லுங்க, ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா கேஜி சொல்றாரு, அவங்களுக்கு குழந்தை இல்லை. அந்த வீட்டிலே எத்தனையோ தரம் வந்துட்டு போயிட்டு இருக்கிற ஊழியக்காரனுக்கு அந்த வீட்டில் அந்த அம்மாவுக்கு பிள்ளைகள் இல்லை சொல்லி பெரியவருக்கு தெரியாது, இவனுக்கு தெரியும். தெரியுமா? இவனுக்கு தெரியும், கேஜுக்கு தெரியும், ஐயாவுக்கு தெரியாது. பாவம். அவர் வந்தது, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்களா இல்லையா, பெத்துட்டு சாகுறாங்களா, பிறக்கிறதுக்கு முன்னே வயிற்றுலே சாகுறாங்களா, அந்த விவரம் அவர் கேட்கல, அவருக்கு தெரியாது. அந்த விவரத்துக்குள்ள அவர் போல. அவர் வந்தாரா, ஜெபம் பண்ணாரா, அவங்களை ஏதாவது கொடுத்தாங்க, சாப்பிட்டாரா, அம்மா நான் போறேம்மான்னு சொல்லி ஜெபம் பண்ணி போயிடுவாங்க. இவருக்கு அதெல்லாம் கிண்டி 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 கேட்பார். பாருங்க, எலிஷாவோட பேசும்போது இவன் சொல்லக்கூடாது, தப்பு இல்லையா? அந்த கேஹாஜி பாஸ்டர் சொல்லும்போது புருஷன் ரொம்ப வயசான புருஷன், அதுக்கு காரணமும் சொல்றாரு, காரணத்துக்குள்ள போயிட்டாரு இவரு. பயங்கரமான ஆளு. ஆமா, இவர் வயசான ஆளு, நீங்க ரொம்ப வாலிபமா இருக்கீங்க, உங்களுக்கு லவ் மேரேஜா இல்ல விட்டா பெரியவங்களை ஏற்படுத்தி கல்யாணம் கட்டினாங்களா? அந்த விவரத்துக்குள்ள போயிட்டாரு. இல்ல அவருக்கு மனைவி இறந்த பிறகு நீங்க ரெண்டாவது மனைவியா? அவர் ரொம்ப வயசானவங்க, நீங்க ரொம்ப வாலிங்களா இருக்கிறீங்களே, உங்களுக்கு பிள்ளைகள் எப்படி பிறப்பாங்க? அந்த சானுபூதி எல்லாமே முடிச்ச பிறகு கடைசியில ஐயா கிட்டக்கு வருது, நியூஸ் வருது. அது வரைக்கும் ஐயாவுக்கு தெரியாது. அதனால தான் அந்த அம்மா சொல்றாங்க, இந்த ஐயா ரொம்ப பக்தி உள்ள தேவனுடைய மனுஷன், ரொம்ப பக்தி. தேவையில்லாதெல்லாம் பேச மாட்டாரு, தேவையில்லாத பேசக்கூடாது, பேச வேண்டிய ஒரு அளவு இருக்கு, அந்த அளவுக்குள்ள முடிச்சிடணும் கதை, அது அளவுக்கு மிஞ்சி போக கூடாது. ஊழியக்காரன் ஏன் தெரியுமா? வரும்போது என்னத்தை கூப்பிடுறாங்க? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, ஏன் விலை நிக்கிறீங்க, வாருங்கள், உள்ள வாருங்கள். மூணாவது நாள் என்ன சொல்றாங்க? இந்த மனுஷன் ஏதோ மனுஷனோட புத்தி காட்டிருக்கு. ஊழியக்காரங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் மிகவும் கௌரவமா இருக்கும், பேச வேண்டிய வார்த்தை மாத்திரம் பேசினா மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம பெற்ற ஒரு சாட்சி மிகவும் கனமாக தேவனை மகிமைப்படுத்துற மாதிரி இருக்கும். நம்ம கனப்படுத்தும் போது அது நம்ம கனப்படுத்துறது இல்ல, தேவனே கனப்படுத்துறது. தேவன் மூலமாக தான் நம்ம கனப்படுத்துறாங்க. தேவன் நம்ம கனப்படுத்துறது தேவனை ஆராதிக்கிற மாதிரி. அந்த தேவன் தான் இந்த மனுஷனை இப்படி மாத்தினாரு. அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு காரியம் இந்த மனுஷனுக்குள்ளே நடந்துச்சு. தேவையில்லாத கோபம், தேவையில்லாத கோபம், சபையாரை இஷ்டம் போல பேசுறது. சபையாருன்னு யாரு? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க.
வெளியேறப்பட்ட ரத்தத்தினால கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எப்படி பேசணும், அவங்களோட எப்படி செய்து கொடுக்கணும், எப்படி அவங்கள பார்க்கணும் என்றது கொஞ்சம் அறிஞ்சிருக்கணும். நம்மளோட வயசு எவ்வளவு, சபையில் இருக்கிறவங்க வயசு எவ்வளவு, ஜாக்கிரதையாக பேச. நமக்கு தியாலஜி தெரியும், நமக்கு பிலாசபி தெரியும். அதனால இந்த தியாலஜி பிலாசபி வச்சுட்டு இஷ்டம் போல பேச பழகக்கூடாது. வாலிபர்களை பார்க்கும்போது சொந்த சகோதரிகள் போல, வயசானவர்களை பார்க்கும்போது தாயை போல, வயசானவர்களை பார்க்கும்போது தாப்பனே போல. பக்தி விருத்திக்கு உண்டாகிற வார்த்தை மாத்திரம். சபை நல்லா வந்துச்சுங்க, அழகா வந்துச்சு, ரொம்ப இருந்துச்சு. அழகா சபை வந்த உடனே இவருக்கு காலம் எழும்பிடுச்சு மேலுக்கு. டாலர் கூட கொஞ்சம் வருது. டாலர் வந்த உடனே கொஞ்சம் காலர் அப்படி இப்படி ஆயிப்போச்சு. ஆரம்ப நாட்கள்ல இருந்தாரு ரொம்ப அமைதியா, ரொம்ப தாழ்ந்து. அவரை பார்த்த உடனே ஒரு ஹியூமிலிட்டி, ஒரு தாழ்மை இருந்துச்சு. சபை அப்படியே வந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் டாலர் வந்த உடனே காலர் மேல கிளம்பிடுச்சு. பிறகு என்ன ஆச்சு, ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்றாங்க. பண்ணும்போது அவர் பிரசங்கம் பண்றாரு இருக்காங்க. நான் அந்த பக்கமா கார்ல போறேன். கூட்டம் நிறைய வெளியில வந்து பைபிள் எடுத்துட்டு போறாங்க. அந்த சபையில இருந்து நாங்கள் கார் நிப்பாட்டி பாஸ்டர் இருக்கிறாருங்க. அதுக்குள்ள சபை முடிஞ்சுதா, ஆராதனை முடிஞ்சுதான்னு கேட்கல. ஆராதனை முடிக்கல, நாங்க போறோம். ஆராதனை முடிக்காம நீங்க போறீங்களா? எங்க போறீங்க? எங்காவது எங்களுக்கு ஆதரவு கிடைக்கிற சபைக்கு போறோம். என்னாச்சுமா? என்னாச்சுன்னா இந்த பிள்ளை அழுதுச்சுங்க. இந்த பிள்ளை அழுதுச்சு, சின்ன பிள்ளை, இது குழந்தை அழுதுச்சு. பண்டி கூட பெத்தோம் 10 பேரு, வளர்த்த தெரியாது அப்படின்னு பேசினாருங்க. அந்த பிள்ளை அழுத உடனே எல்லா பெண்கள் அப்படியே தலை முடிச்சிடும். மறுபடியும் வாயில வந்ததெல்லாம் பேசினாரு. எல்லாரும் ஒரே தர எழுப்பி போறோம். பாருங்க, கர்த்தர் தந்த பிள்ளைகளை, கர்த்தர் தந்த ஆத்துமாக்களை எப்படி நம்ம பாதுகாக்கணும். ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். அவர் சொல்றாரு, சில ஆடுகள் வயிற்றுல குட்டி வச்சிருக்கு, அவைகளை நாங்கள் மெதுவாக நடத்திட்டு கொண்டு வரணும். ஓட்ட முடியாது, நீங்கள் முதல்ல போங்க, நான் மெதுவாக இவங்களை இந்த ஆடுகளை மெதுவாக கொண்டு வரேன். கொஞ்சம் கால் நொண்டி, கை கொஞ்சம் உடஞ்சி இருக்கிறது, தோலில் போட்டுட்டு நடக்க வேண்டியது இருக்குது. அதனால நான் சீக்கிரமா வர முடியாது. நான் ஒரு மெய்ப்பன், அது எனக்கு தெரியும். அது எனக்கு ஒரு மெய்ப்பன், எனக்கு தெரியும். அதனால நான் ஓட முடியாது. அமைதலா இருந்துட்டு இந்த ஆடுகளை நான் மேய்க்கணும். சிலர் வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை என் இடத்துக்கு வருவாங்க. ஐயா, நான் ஒரு பாஸ்டர் ஐயா அப்படின்வாங்க. சரியா, ரொம்ப நன்றி, வாங்க உட்காருங்க சொல்லி சாப்பாடு கொடுத்துட்டு காஃபி கொடுத்துட்டு கூட்டத்துக்கு போவாங்க. அப்படி சொல்லுவேன், ஐயா கூட்டத்தில் ஆராதனையில் நீங்க முதல்ல பேசுறீங்க, நான் பிறகு பேசுறேமா? நான் முதல்ல பேசுறேன், நீங்க முதல்ல பேசுறீங்க. உங்களை பேச சொன்னது யாரு ஐயா? நான் ஒரு பாஸ்டரு, ஒரு புதிய தூது கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு முழு உலகத்துக்கு. அது நான் பேசுறேன். அண்ணா என்னமோ நான் ஜம்ப் பண்ணி பார்க்குறேன், உங்களுக்கு செய்து கொடுக்கறதுக்காக இடம் கொடுக்க சொல்ல கர்த்தர் எனக்கு சொல்லலை அப்படின்னு. நான் பாஸ்டரையா, யாரும் ஊழியக்காரன் நீங்க மதிக்க மாட்டீங்களா? நான் மதிக்கிறேன், ரொம்ப வேல்யூ. ஊழியக்காரனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊழியக்காரர்கள் இல்லாத நாட்கள்ல ஒரு ஊழியக்காரன ரொம்ப விலை. ஆனால் என்னுடைய சபைக்கு நான் மெய்ப்பன். என்னுடைய சபை ஆடுகளுக்கு என்ன மேய்ச்சல் வேணுமோ, ஆடுகளுக்கு மேய்ப்பனாக இருக்கு எனக்கு தெரியும். நீங்கள்ல ஒரு தேவதூதன் இறங்கி வந்தாலும் சேர் போட்டு உட்கார வைப்பேன். தேவதூதனே உட்கார், நான் மேய்ப்பன், நீ மேய்ப்பன் அல்ல, நான் மேய்ப்பன். நான் சபைக்கு செய்து கொடுக்கிறேன், கேட்டுக்கிட்டே இரு.
கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அந்த ஊழியமே இல்லை, எனக்கு அந்த ஊழியம் இருக்கு. கர்த்தர் நீ எதுக்காக அழைத்திருக்கிறாரோ, என்னுடைய அழைப்பை நான் உறுதிப்படுத்திருக்கிறேன். என்னுடைய அழைப்பை நான் நிச்சயமாக வச்சிருக்கிறேன். இந்த அழைப்பின்படி நான் செய்யணும். செய்யாவிட்டால் அது எனக்கு சாபம். அழைப்பின்படி நடத்துறதுக்காக நான் இருக்கிறேன். நீங்க ஒரு மெய்ப்பனா இருந்த ஞாயிற்றுக்கிழமையா இங்க வந்தீங்க கேட்பேன். உங்க ஆடுகளை விட்டுட்டியா வந்தீங்க கேட்பேன். போங்க உங்க ஆடுகளுக்கு சாப்பாடு கொடுங்க. ஆரம்ப நாட்களிலே சிலர் வந்தாங்க, சரி எனக்கு ரெஸ்டா இருக்கா அன்றைக்கு சொல்லி சும்மா ஒரு சேர்ல உட்காந்து தலைகன் போட்டு உட்காந்து நீங்க பேசணுமையோ அப்படின்னு அவங்க நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனா எங்க ஆடுகளுக்கு திருப்தி கிடையாது. எங்க மெய்ப்பன் ஒரு வார்த்தை பேசுவாரோ, எங்க மெய்ப்பன் ஒரு வார்த்தை பேசுவாரோ, நான் மெதுவா எழும்பி ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன். அவங்களுக்கு திருப்தியா இருக்கும். ஏன்னா அவங்களோட மேய்ப்பன். அப்ப நம்ம நம்மளோட அழைப்பு என்னதென்று நம்ம சரியாய் விளங்கி கொண்டால்தான் நம்முடைய நமக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம், பொறுப்பு, அது நம்ம செய்ய முடியும். சிலர் சுசேஷர்கள் மாதிரி ஆகணும் என்ற ஆசை, சிலர் என்னமோ சுசேஷர்களாக நம்மளால முடியாதுப்பா, இங்கிலீஷ் தெரியல, நமக்கு இங்கிலீஷ் தெரியாது, நம்ம சுத்த முடியாது, மனைவி எங்க போறதுக்கு விட மாட்டாந்து, அதனால நம்ம பாஸ்டர் ஆகிடுவோம். இவங்க சொந்தமா பாஸ்டர் ஆகிறது, சுசேஷமாக இவங்க சொந்தமா? அதோட அழைப்பின்படி நடக்கணும். அழைப்பை விட்டா எங்க போனாலும் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்காது. என்ன கேட்கிறாங்க, நீங்க சுசேஷனோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறீங்களே, அசல் சுசேஷனுக்கு பாஸ்டரும் பிடிக்கவே பிடிக்காது, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா அது அவரோட அழைப்பு, இது என்னோட அழைப்பு. அவர் சுசேஷன் சொன்னதான் நான் ஆடுகளை மேய்க்க முடியும். அவர் சுசேஷன் சொல்லுவாரு, ஆடுகளை ரட்சிப்புகளை வழி நடத்துவாரு, இன்னொரு ஊருக்கு போயிடுவாரு. அப்ப நான் யாரு? மெய்ப்பன் போய் அவங்களெல்லாம் கொண்டு வந்து நான் மேய்ச்சல் கொடுத்துட்டு அவங்க வளர்றதுக்காக நாங்க பிரயாசப்படுறோம். அவங்க இல்லாவிட்டு நாங்க இல்லை, நாங்க இல்லாவிட்டு அவங்க இல்லை, நாங்க இல்லாவிட்டு அவங்க கிடையாது. அவங்க இருந்த என்ன பிரயோஜனம்? நாங்க வளர்த்தா விட்டா அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, அவங்க சொல்ல விட்டா நாங்களும் பிரயோஜனம் இல்லை. அப்படி ஒருவர் மறைக்க முடியாதபடி எங்க ஆத்மாவில் நீங்க கொண்டு போறீங்க, எங்க ஆத்மாவில் எங்களுக்கு கொண்டு போறீங்க, இன்னும் எங்க ஆத்மாவில் நீங்க சபையில வச்சிருக்கிறீங்க, வரக்கூடாதான்னு சொல்லக்கூடாதா? இது யூனியன்ல வச்சிருக்கிறோமே. அப்போ என்னது ஐக்கியமா? பாஸ்டர்ஸ் ஐக்கியமா? பாஸ்டர் ஐக்கியத்தில் நாங்கள் என்ன சொல்லிருக்கிறோம்? இங்க சபாக்கள் அங்க போகக்கூடாது, அங்க சபாக்கள் இங்க போகக்கூடாது, இங்க சபா போகக்கூடாது, நீங்க சொல்லக்கூடாதா? நான் சொன்னேன், உங்கள்கிட்ட சரியான பால் இருந்த என்னத்துக்கு அங்க போய் இங்க போய் என்னத்துக்கு பால் குடிப்பாங்க பிள்ளைகள்? உங்ககிட்ட பால் இருந்தா, கலங்கம் இல்லாம ஒரு பால் இருந்தா ஏன் கொடுக்குறாங்க? அதான் வேதத்தில் இருக்கிற வசனத்தை சத்திய வசனத்தை சரியா பிரிச்சு கொடுத்திருந்தால், இப்படி இந்த சபை இருக்க நான் சொல்றேன், கர்வம் இல்லை, தாழ்மையா சொல்றேன், உங்களுக்கு ஒரு மாதிரியாக சொல்றேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 25,000 பேர் ஆராதனைக்கு வராங்க, ஒரே சர்வீஸ். அவ்வளவு பெரிய சர்ச்சு இருக்கு, 25,000 பேர் இருக்கிறாங்க. நான் தொடப்பம் எடுத்துட்டு துரத்தினாலும் போக மாட்டாங்க. தொடப்பம் எடுத்துட்டு அடிச்சிட்டுனாலே வேற சாப்பிட போங்க வராதுங்க, அப்படி நான் துரத்தினாலும் அவங்க போக மாட்டாங்க. நாங்க எங்க போறோம்? நாங்க போக மாட்டோம். எங்க போறோம்? போக முடியாது. ஏன் தெரியுமா? இன்னொரு பாஸ்டர் என்ன கேட்டார், ஐயா நீங்க அவ்வளவு கடினமா பேசுறீங்க, வெட்டுறீங்க, ஒரே வெட்டு, அப்படியெல்லாம் பேசுறீங்க, வசனத்தினால சரியா இது பண்றீங்க. நாங்க அப்படி பேசினா ஒருத்தனும் இருக்க மாட்டேன்றான், நீங்க அப்படி பேசினா நிறைய கூட்டம் வர்றாங்களே, இது என்ன எப்படி? என்ன நீங்க வெட்டுறீங்க, அவங்க போறாங்க, நான் வெட்டிக்கிட்டே இருப்பேன், ஆனா கை பிடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு கை பிடிச்சுக்கிட்டே வெட்டுவேன், அவன் எங்க போவான்? அவன்
பட்டா 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 படன்னு கன்னத்துல அடிச்சுவேன். ஆனா கை பிடிச்சிக்கிட்டு தான் அடிப்பேன். அவன் எங்க போவான்? போக மாட்டான். உங்களுக்கு கை பிடிச்சிட்டு அடிக்க தெரியல, அதான் போறாங்க. வராங்க, நிறைய வராங்கயா, அடுத்த வாரம் வர மாட்டாங்க. நிறைய வராங்கயா, அடுத்த வாரம் வர மாட்டாங்க. ஏன்னா கை பிடிக்க உங்களுக்கு தெரியல. காரணம்னா கை பிடிக்கணும். விதவிதமான ஆடுகள் இருக்கும், விதவிதமான சுபாவம் உள்ள மனுஷன் இருக்கும். கை பிடிச்சிட்டு அடிக்கணும். பெரிய வைராக்கியம் காட்டி இஷ்டம் போல பேசக்கூடாது, இஷ்டம் போல நடக்கக்கூடாது. நமக்கு தேவையானதெல்லாம் கர்த்தர் கொடுப்பாரு. நம்ம செய்ததெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாரு. நமக்கு நம்மோடு இருந்துட்டு நம்ம செய்யணும். நம்ம ஜெபம் பண்ணும் போது கூட ஒரு மனசுல ஒரு ஆலோசனை வச்சு கொள்ளணும். ஏசாமி சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தை, நீங்க போங்க சுவிசேஷம் சொல்லுங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்க. preach the gospel, make the disciples. உங்களோட மனசுல எந்த நோக்கம் இருக்குன்னா பர்பஸ் என்னன்னு தெரியுமா? நீங்க சுவிசேஷம் சொல்லும் போதே, ஜெபம் பண்ணும் போதே இந்த மனுஷன் ஊழியக்காரர்களாக மாறிடணும். ஜெபம் பண்ணணும். அவங்க ரட்சிக்கப்படவில்லை, இவன் ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், அபிஷேகம் பண்ணணும், கர்த்தருடைய ஊழியம் செய்யணும், இவள் கர்த்தருடைய ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்தை மனசுல வச்சுட்டு தான் ஜெபம் பண்ணணும். அதான் கர்த்தர் சொல்றார், நீங்க போங்க, அதுக்காக போங்க. இப்ப நம்ம எதுக்காக போறோம்? ஒரு ஊழியக்காரன் நான் கூப்பிட்டேன், வாங்க போவோம் சாயந்தரம் 4 மணிக்கு மோட்டர் சைக்கிள் இருங்க போவோம், ஒரு கிராமத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்னா, அவங்க மனைவி சொல்றாங்க, எங்க போறீங்க? அவரு தான் கல்யாணம் இல்லை, பிள்ளை குட்டி இல்லை, சும்மா ஓடுறாரு, நீ எங்க போற இரு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு முன்ன எதிரில சன்னியாசின்னு சொல்லல, என்ன அவர் சன்னியாசி உனக்கு என்ன அப்படி இல்லை, அவருக்கு தர தீர்மானம் இல்லை, கல்யாணம் இல்லை, சும்மா ஓட்டி இருக்கிறாரு. நீங்க எப்படி உனக்கு கல்யாணம் இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, குடும்பம் இருக்கு, நீங்க நீ இன்னொரு இடத்துக்கு போ, அங்கே அரிசி கிடைக்கும், இன்னொரு இடத்துக்கு போ மிளகா கிடைக்கும், உன் குடும்பத்துக்கு பொழப்புக்காக போ. இவரோட போனா ஒண்ணுமே கிடைக்காது, நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. இவரோட போனா ஒண்ணுமே கிடைக்காது. அவர் வேண்டான்னு சொல்லுவாரு, நமக்கு பிரச்சனை இருக்கும். நீ இன்னொரு இடத்துல போனா ஊழியம், வாயா ஊழியம் போலாம், ஒருத்தரும் இன்னொரு தரம் போறேன் ஊழியம் போல, இல்லை நான் ஊழியத்துக்கு போறேன். ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்யறீங்களா? ஆமா செய்யறேன், ஊழியம் செய்யறேன் அப்படின்னாரு. எவ்வளவு வைராக்கியம் பாருங்க ஊழியம் செய்யறதுக்கு. அப்படின்னா அவங்க சொல்றாங்க, நான் ஊழியத்துக்கு போகாவிட்டா குடும்பம் நடக்காது சார், அதனால தான் ஊழியத்துக்கு போறேன். அரிசிக்காக ஒரு பேகு, அரிசிக்காக ஒரு பேகு வழங்கிச்சா பா. அந்த கிராமத்தில் போனா கிராமத்தில் 4 பேக் கொண்டு போறாரு இவரு. கோழி கொடுத்தாலும் கோழி கூட அது ஒரு பேக்ல வச்சுட்டு கொண்டு வருவாரு. ஒரு கோழிக்காக ஒரு பேகு, முட்டைக்காக ஒரு பேகு. அவ போய் சொல்றதெல்லாம் அதேதான். எத்தனை முட்டை வச்சிருக்கமா? 10 முட்டை வச்சிருக்கா, 10ல் 1 அது கர்த்தருக்கு. அதுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. அது தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தேங்காய் வெட்டுறீங்களா? வெட்டிட்டோம். 100ல 100னா அதுல தசமாக எவ்வளவு? 10 தானே. அதுக்கு 10 தேங்காய் ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வரீங்களா? நான் இப்ப கொண்டு போட்டுமா? பேகெல்லாம் கொண்டு வந்து இருக்கிறேம்மா. இதுக்காக இவர் டெய்லி ஊழியத்துக்கு போறாருன்னா இதுக்காக தான் போறாரு. ஊழியம் என்றது சுகமாக நடக்கிறதுக்காக அல்ல. ஊழியம் என்றது நீங்க நினைக்கிற மாதிரி சுகபோகமா நடக்கிறதுக்காக அல்ல. கர்த்தர் நம்ம சுகமாக வைக்கிறதுக்கு ஆசைப்படுகிறார், சுகபோகத்திலே போறதுக்கு அல்ல. சுகபோகம் வேறு, சுகம் வேறு. நம்ம சுகமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், சுத்தமான படுக்கையில படுக்கணும், சுத்தமான ட்ரெஸ் பண்ணணும், சுத்தமான ஆகாரத்தை சாப்பிடணும். ஆனா சுகபோகத்துக்காக போகக்கூடாது. தேவையில்லாதல்ல நம்முடைய காரியம் என்று நினைச்சு தேவையில்லாததுக்காக நம்ம ஓடக்கூடாது. அப்படி ஓடினா தான் பிரச்சனைகள்லாம் உண்டாகும். சபை அழிஞ்சு போறதுக்கு அதுதான் காரணம். நம்முடைய பிஹேவிங்,
நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய போக்கு, நம்முடைய ட்ரெஸ், நம்முடைய ஒவ்வொரு காரியத்தை தேவனுக்கு ஒரு நாள் அவருக்கு முன்பாக நம்ம கணக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. கர்த்தர் கொடுத்தது நாம் எப்படி செலவு பண்ணிருக்கிறோம், யாருக்காக செலவு பண்ணிருக்கோம், எதுக்காக செலவு பண்ணிருக்கிறோம், ஒவ்வொரு காசும் அவர் நம்ம கணக்கு கேட்கிற சித்தமா இருக்கிறார். அவர் நம்ம கொடுத்தாரு, கொடுத்தது கணக்கு கேட்பார். அது நாம் ஒழுங்கா இருக்கணும். ஒழுங்கா இருந்தா தான் நம்ம ஊழியக்காரங்களாக, ஊழியத்தினுடைய அழைப்பிற்குள்ளாக இருப்போம். நம்ம பார்த்தவங்களை என்ன சொல்றாங்களே தெரியுமா, இவங்க பக்தி உள்ள தேவனுடைய ஊழியக்காரங்க. தனியா வந்தாரு, அவரு டீ கடை வச்சுட்டாரு. இவர் தனியா வந்தாரு, இவர் ஒரு சின்ன ரூம் எடுத்துட்டு ஊழியம் ஆரம்பிச்சாரு. இவர் ஊழியம் ஆரம்பிச்சாரு, இவர் டீ கடை வச்சாரு. டீ கடை வச்சவர் ஹோட்டல் வாங்கினார். இவர் சின்ன ரூம் எடுத்தவர் ஒரு சர்ச்சை கட்டினார். இவர் டீ கடை ஹோட்டல் வாங்கினவர் ஒரு கார் வாங்கினார். இவர் சர்ச்சை கட்டினவர் ஒரு கார் வாங்கினார். இவரும் ஈக்குவலாக வளர்றாங்க. ஆனா இவரையும் பக்தியுள்ள தேவனுடைய மனுஷன் சொல்றது இல்லை, இவரையும் பக்தியுடைய தேவனுடைய மனுஷன் சொல்றதே இல்லை. இவர் நல்ல கூட்டத்தை நல்லா சேர்த்தாரு, பணத்தை நல்லா வசூல் பண்ணாரு, நல்லா சுகபோகமா இருக்கிறாரு. ஒண்ணுமே இல்லை, இப்ப எல்லாம் சொத்து சேர்த்துட்டாரு. வயசாகி போச்சு. மெதுவா பேர பையனை மகனையும் இந்த சொத்துக்கு வாரிசமாக வைக்கிறாரு. அப்படி சொல்லிக் கொள்றாங்களே தவிர பக்தி உள்ள தேவனுடைய மனுஷன் இவர் ஒரு வியாபாரி, அதே சாட்சி. ஒரு ஊழியக்காரன், அதே சாட்சி. இவரும் மகளை கொடுத்துட்டு, மகளை கொடுத்த அவருக்கு ஒரு சர்ச்சை கொடுத்துட்டாரு, ஸ்ரீதனம். ஒரு சர்ச்சை ஸ்ரீதனமா கொடுத்துட்டாரு. மகளை கட்டினா அவனுக்கு கொடுத்துட்டாரு. கவனிங்க, சபைகள் எப்படி எல்லாம் அழிஞ்சு போதோ, எப்படி எல்லாம் சாபமாகி போதோ, உலகத்தாரோட மத்தியில் எப்படி எல்லாம் வெக்கப்படுகிறதோ, தேவ சமூகத்தில் ஒரு ஊழியக்காரன் நிற்க முடியாத காரணம் என்னதென்று சரியா அறிஞ்சு கொள்ளணும். நம்ம வெக்கப்படாதபடி, தேவனுடைய முன்பாக வெக்கப்படாதபடி ஊழியக்காரர்களாக சபைக்கு பக்தி உறுத்தி அடையும்படி, சபை அவருடைய சரீரமாக சபை என்ற விளக்கத்தோடு நம்ம தேவ பயத்தோடு ஊழியம் செய்யும் போது நம்முடைய பிரதிபலன் அழியாமை. ஹல்லேலூயா. அழியாமை நம்ம தரித்துக் கொள்றோம். அழியாமை தரித்துக் கொள்றோம். இம்மோர்டல் பாடி, ஆவிக்குரிய பெரியதான ஒரு அற்புதத்தின் மகிமை, அழியாமை நம்ம தரித்துக்கிட்டு அவருடைய எதிரில் நாம் நிற்போம். அதுக்காகத்தான் கர்த்தர் நமக்கு இந்த ஊழியத்தை, தகுதி இல்லாத நமக்கு இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு தரம் யோசிப்பேன், நான் இந்த ஊழியத்துக்கு என்ன தகுதி. பன்றிகள் தின்ற எச்சி இலை, நாய்கள் இருந்த எச்சி இலை சாப்பிட்டு இருக்கிறேனே, இயேசுவே என்னை எப்படி நீங்க தேடி வந்தீங்க? 6வது கிளாஸ் பாஸ் பண்ண முடியலையே, என்னை எப்படி நீங்க தேடி வந்தீங்க? என்னத்தை கண்டீங்க? இதனால இந்த ஊழியத்தை எனக்கு நம்பி கொடுத்தீங்க. இது எப்படி நான் முடிக்கணும்? இதெல்லாம் நான் எதுக்காக நான் சொல்றேன்னா, உங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தை உருவாக்கும், ரோஷம் வரும்படி. ரோஷம் வரணும், உங்களுக்கு ரோஷம் வரணும். வெக்கப்படாத ஊழியக்காரனாக ரோஷம் வரணும். இந்த வார்த்தை சொல்லட்டுமா? சுவிசேஷம் சொல்லாத அன்றைக்கு நான் சாப்பிடவே மாட்டேன். பக்தியுள்ள மனுஷன் இல்ல, அது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்றேன். அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கணும். சுவிசேஷம் சொல்லல, ஆத்மாக்களோட நான் பேசல, என்ன நான் ஏன் சாப்பிடணும்? எதுக்காக சாப்பிடணும்? சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? சுவிசேஷம் சொல்லலையே, அவர் அழைத்திருக்காரு, அவருடைய ஊழியத்தை ஒப்பு கொடுத்திருக்காரு. நம்பிக்கை உள்ள துரோகம் பண்ணக்கூடாது, நம்ம செய்யணும், அதை செய்து முடிக்கணும்.
ஜெபம் பண்ணுவோம். ஒரு சிறிய ஜெபம் பண்ண தலைகள் குனிஞ்சு கண்கள் மூடுங்க. ஒரு சிறிய ஜெபம் பண்ற. ஒரு நல்ல ஒரு சாட்சி. தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மனுஷன் இவர். பார்வையிலேயும் வார்த்தைகளிலேயும் வெளிரங்கமாக உள்புறமாக பரிசுத்தத்தை நாடுகிற ஒரு ஊழியக்காரன். தன்னுடைய சுகத்தை பார்க்காம தேவ சபையினுடைய சுகத்தை பார்க்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரன். பணத்துக்காக ஓடாம, கனத்துக்காக ஓடாம, தேவனுக்கு என்று ஆத்மாவை சம்பாதிக்க ஓடுகிற மனுஷன் இவர். கபாஷா கமாதியா நமா காபாஷா கலா பாபா பாரா பாலே பாகாத்வினா கேடமா காத்வினாமாஷ். அன்புள்ள பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. உம்முடைய விலையேற பெற்ற அழைப்பின்படி அழைக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் தெரிஞ்சு தெரியாமல் ஊழியத்திலே நியாயம் செய்ய முடியலையப்பா. எத்தனை குறைகள் குற்றங்கள் மத்தியிலே எங்கள் ஊழியத்தை நீர் கர்த்தாவே சுத்திகரித்து ஏற்றுக்கொண்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு பரிசுத்த அலங்காரத்தோடு உங்களுடைய சமூகத்தில் நிற்கத்தக்கதாக எங்களை ஊழியத்தை காட்டிலும் நாங்களே பிரதானம் என்று அறிஞ்சிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. உம்மை பற்றி ஒரு பரிபூர்ணமான வெளிப்பாடு நீர் தந்தி, சபையை பற்றி வெளிப்பாடு தந்தி, அழிஞ்சு போற ஆத்மாக்களை பற்றி வெளிப்பாடு நீர் தந்தி, ஒவ்வொருவரையும் நீர் அந்த திசையிலே காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தலைமுறை இந்த பிள்ளைகள் சேரு ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும், இந்த நாடு ஆசீர்வதிக்கப்படும்படி, இந்த மாவட்டம் ஆசீர்வதிக்கப்படும்படி, சபைகள் ஆசீர்வதிக்கும்படி இப்படி ஒன்றாக கூட்டு சேர்த்து கர்த்தருங்க நடத்துகிற சபையை மிகவும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. எங்கோ பிறந்து வளர்ந்த என்னையும் இந்த பிள்ளைகளோடு சேர்த்து உம்முடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளும்படி வாயிலே வைத்து கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நடக்க வேண்டிய பல ஊழியங்கள் இருக்கிறது கர்த்தாவே, அதெல்லாம் முடிக்க வேண்டும் என்று நீங்கள் வரும்போது எங்களையும் எங்களை பின்பற்றி வருகிற ஒவ்வொருவரையும் உம்மை முகாமுகம் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன் பிதாவே. ஆமென் 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 ஆமென். நம்ம